வெல்கம் டு பென்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் நாலேஜுக்கு மட்டும்தான். சைக்காலஜிக்கு தனி வீடியோ தனி பிடிஎஃப் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? போத் ஃபார் கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1000 கொஸ்டினும் எப்படின்னா 450 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கான்ஸ்டபிள் இயர் வந்து 2007லேருந்து 2019 வரைக்கும். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு 550 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இயர் 2010 டு 2020. இதுதான் நான் மொத்தமாக சேர்த்து 1000 கொஸ்டின்னு சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு புரியுதா? இது இன்னும் டவுட் இருக்குது. அதாவது வந்து கான்ஸ்டபிள் காவலர் எக்ஸாம் வந்து பியூர்லி தமிழில் தான் இருக்கும். எல்லாமே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்கும். தமிழில் 6 பக்கம் தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். இப்போ நீங்கள் வேற சப் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சிமிலர் டு டிஎன்பிஎஸ்சி. மேலே இங்கிலீஷில் இருக்கும், கீழே தமிழில் இருக்கும். சரியா? இது உங்களுக்கு புரியணும். இது நிறைய அந்த ஒன் லாங்குவேஜ் மட்டும் தமிழ், ஒரு தமிழ் பேப்பர் மட்டும் இருக்கும். மீதியெல்லாம் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அவங்களாம் சொல்லிட்டு அவங்க இந்த எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து இங்கிலீஷில் படிக்கிறதுக்கும் தமிழில் படிக்கிறதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி தான் ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே. என்ன இந்த சயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒன் லாங்குவேஜ் தமிழ் படித்தவங்களுக்கு. அதுக்காக இந்த எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா? கோத்ரூ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், உங்களுக்கு புரியும். சயின்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் அதை. சரியா? அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா? சைக்காலஜி ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷை விட தமிழில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சரியா? அதுவும் சைக்காலஜி. ஏன்னா இது வந்து மென்டல் எபிலிட்டி இல்லை. சைக்காலஜியில் வரப்போகிற 30 கொஸ்டினாலும் சரி தான், சப் இன்ஸ்பெக்டரில் வர 60 கொஸ்டினாலும் சரி தான். தமிழ் இதில் இருக்கிறது தான் ஈஸி இங்கிலீஷை விட. அது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரியாங்க? எனிவே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம். அதாவது 2019லேருந்து 2020க்கு ஆர்கியாலஜி அது வரைக்குமே போதுங்க. அரௌண்ட் 45 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இங்கே டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அப்படியே மாறுது. அதுக்கு காரணம் என்னென்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து வேறு போர்டு, டிஎன்பிஎஸ்சிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதுமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரு 4 எக்ஸாம் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த காவலர் கான்ஸ்டபிள், அடுத்தது வந்து சப் இன்ஸ்பெக்டர் தாலுக் சப் இன்ஸ்பெக்டர், மூணாவது வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டரில் 2 இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சப் இன்ஸ்பெக்டரு, டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர். சரியா? அதே மாதிரி 4வதாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர். சரியா? அது வந்து ஆல்ரெடி அந்த போலீஸ் வேலையில் இருக்கவங்க தான் எழுத முடியும். அது மாதிரி இது மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணிட்டோம் ஃப்ரம் 2007 டு 2019 வரைக்கும். இந்த கான்ஸ்டபிள் மட்டும் காவலர் இருக்கும். வேறு இந்த சப் இன்ஸ்பெக்டரில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, தாலுக் சப் இன்ஸ்பெக்டர், டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம எடுத்துக்கல. ஃபிங்கர் பிரிண்ட் சப் இன்ஸ்பெக்டர், டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர், அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் சப் இன்ஸ்பெக்டர் பிடிஎஃப்பில் இங்கிலீஷில் இருக்கும். அது காரணம் அதான். சரியாங்க? நீங்கள் வந்து கோத்ரோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இப்படி தான் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம வந்து கான்ஸ்டபிளை மட்டும் பார்க்குறத விட சப் இன்ஸ்பெக்டரில் வந்த ஜென்ரல் நாலேஜையும் பார்க்குறது நல்லது. ஏன்னா சிலபஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். என்ன இதில் கொஞ்சம் மைனஸ் இருக்கும், அதில் ப்ளஸ் இருக்கும். கான்ஸ்டபிளில் 8 டாபிக்னா அதில் ஒரு 12 டாபிக் இருக்கும், அவ்வளோதான். பட் எஃபர்ட் ரொம்ப கம்மி தான். என்ன ஒரு 5 நாள் அடிஷ்னலாக ஆகும். அதே தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் தாங்க, அதை தவிர்த்து வேறு எங்கேயும் போயிடாதீங்க. சரியா? சரி, இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். கான்ஸ்டபிள் தனியாக, சப் இன்ஸ்பெக்டர் தனியாக இருக்கும். கான்ஸ்டபிள் பிடிஎஃப்பில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 450 கொஸ்டினும் வரலாறில் எவ்வளோ இருக்குது, புவியியல் எவ்வளோ இருக்குது, பாட்னி சோழல் எவ்வளோ இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ இருக்குது, தமிழில் எவ்வளோ இருக்குது, ஆங்கிலத்தில் எவ்வளோ இருக்குது, மேக்ஸில் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸாமில் நம்ம தெளிவாக ஹைலைட் பண்ணி சொல்லிட்டோம். நடப்பு நிகழ்வுகளுக்குள்ளேயே தான் அந்த பாலிட்டி, எக்கனாமி கொஸ்டின்ஸ் அது கவர் ஆகும். ஏன்னா பாலிட்டியும் எக்கனாமியும் வந்து காவலர் சிலபஸ்லேயே கிடையாது. சரியா? பட் அவங்க 1, 2, 3, 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா தெரியும். அது எங்கேருந்து லிங்க் ஆகி வருதுன்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் வருது.
இந்த 74 கேள்விகளும் நீங்கள் நடப்பு நிகழ்வுகள் தான் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 2ல நம்ம இது மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம மொத்தமாக வந்து கொஸ்டினா 450 கொஸ்டின் போட்டு அப்படியே இருக்கிற எல்லா இதையும் கம்பைல் பண்ணல. ஹிஸ்ட்ரி தனியாக வேணும்னா பேஜ் நம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். புவியியல் 39லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னோம் இல்லையா, பாலிட்டி, எக்கனாமி, அதெல்லாம் வந்து பேஜ் நம்பர் 98. தமிழ் வந்து 199, ஆங்கிலம் வந்து 228. நீங்கள் ஒன்று ஒன்றா கோத்ரூ பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் வந்து பெஸ்ட் ஐடியா எப்படின்னா, இதில் எப்படி இருக்கா இதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கும் இப்படி தான் இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் 550 கொஸ்டினையும் நான் இப்படி தான் பிரிச்சிருக்கேன். வரலாறு தனியாக, புவியியல் தனியாக, தமிழ் இங்கிலீஷ் தனியாக, மேக்ஸ் தனியாக. சரியா? இது எல்லாமே அதுக்கும் பேஜ் நம்பர் 2ல இப்படி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல கான்ஸ்டபிள் எடுங்க, வரலாறில் இருக்கிற கொஸ்டின்லாம் பாருங்கள். அடுத்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் எடுங்க, சப் இன்ஸ்பெக்டரில் இருக்கிற கொஸ்டினை பூரா பாருங்கள். சரி, அதே மாதிரி தான் புவியியல்னாலும் சரி தான், தமிழ்னாலும் சரி தான், இங்கிலீஷ்னாலும் சரி தான். சரியா? புரியுதாங்க? We will meet in next class. Thank you.